இந்த வீடியோல சூர்யா அவர்களோட கருப்பு டீசரை டீகோட் பண்ண போறோம். ஆர்ஜே பாலாஜி இந்த டீசர்ல நிறைய சம்பவம் பண்ணியிருக்காருங்க. நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சில சம்பவங்களை உள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத மொத்தமா பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த டீசர் முழுக்காவே கருப்புசாமியோட ரெஃபரன்ஸ் நிறையாவே வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல சூர்யாவோட ரோலுக்கும் இந்த சாமிக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னங்கிறது இப்ப சொல்ல மாட்டேன், இந்த வீடியோட முடிவுல சொல்றேன். அப்போ நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஆமாப்பா, சூப்பர்ப்பா, கரெக்ட்பா அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவீங்க. அப்படி ரியலைஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்படிதாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவா ஒரு சில ஊர்களில் நம்மளுக்கு ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாவோ, இல்லை நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போனாவோ, இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்கள பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறாங்கன்னா மிளகாய் அரைச்சி சாமிக்கு பூசுறது வழக்கம். இது இன்னமும் நிறைய கிராமங்கள் இருக்குது. ஏன் நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் மாசாணியம்மன்ட்டு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலில் கூட நம்ம வீட்டில் யாராவது பொருளோ பணமோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க யார் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு போய் மிளகாய் அரைச்சி பூசினாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக யார் அந்த பொருளை எடுத்துருந்தாங்களோ அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பல காலமாக பல வருடங்களாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னமும் நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அங்கே மிளகாய் அரைச்சி சாமிக்கு பூசிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இப்படித்தான் இந்த படத்துலையும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி தான் அந்த ஊர் மக்களும் அதை நம்புறாங்க. இந்த மாதிரி மிளகாய் அரைச்சி பூசினா கருப்புசாமி பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நம்பிக்கை. அதை இந்த படத்து மூலமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. இந்த மிளகாயை கருப்புசாமியோட விடாம அங்கங்க சூர்யாவோட ஃபைட் சீன்லையும் தெருக்கி விட்டுருக்காங்க. இந்த டீசரோட டோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டார்க் ரெட்டிஸா தான் இருக்கு. ஏன்னா சூர்யா அவர்களை அந்த அளவுக்கு ஒரு காரசாரமான ஆளு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் அப்படி ஒரு ரீக்ரியேஷனை பண்ணி வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அடுத்ததா இந்த டீசர்ல நம்ம எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சூர்யா அவர்கள் லாயரா வராரப்பா. அப்படியே மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே அம்சமா இருக்காரு. லாயருக்கு உண்டான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆனா லாயர் என்ன சொல்லணும், நேர்மைனா கண்ணியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோடு போட்டு வாழ்ற லாயர் எல்லாம் கிடையாது. ஏதாவது அநீதினா அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மப்டியில போய் பொழந்து கட்டுறாலாதான் சூர்யா அவர்கள் இருக்காரு. ஏன்னா அவரோட கேரக்டர் டிசைன் அப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் லாயரா பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்காரு, இன்னொரு பக்கம் அப்படியே கையில கத்தி வச்சுட்டு அருவாள் வச்சுட்டு ரொம்ப ரகண்டா ஆளா இருக்காரு. அப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு நம்ம ஆர்ஜேபி. அதுக்கப்புறமா நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்கள் இந்த படத்துல சரவணனா வராரா, லாயரா இருக்காரா, அவர் சொல்றாரு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சூர்யான்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. சூர்யாவோட உண்மையான பேரே சரவணன் தான். மணிரத்னம் அவர்கள் தான் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் படமான நேருக்கு நேர் படத்துல 2 சரவணன் அந்த படத்துல ஒர்க் பண்ணனால கூப்பிட்றதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு பேர் மாற்றி விட்டார். அன்று முதல் இன்று வரை சூர்யா அப்படிங்கிற பேர்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூர்யா. ஆனால் உண்மையான பேர் சரவணன் தான். ஏன்னா சிவகுமார் அவர்கள் முருக பக்தர், அதனால சரவணன் வச்சுக்கிட்டாரு. ஓகேவா? அப்புறம் ஒரு சீனில் சூர்யா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு. அப்படியே டேபிளை தட்டும்போது செஸ் போர்டில் இருக்கிற டாய்ஸ் எல்லாம் அப்படியே எகிரி குதிச்சு பறக்குது. அப்படியே பேப்பர்ஸு, பேனா, பென்சில் எல்லாமே பறக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்த தட்டி கேட்குறாரு சூர்யா அவர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சீனில் தெரியுது. அவரை அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது சூர்யாவோட கோவம் அப்படியே நம்மளுக்குள்ள அப்படியே கனெக்ட் ஆகுது. எதுக்காக கோவப்படுறாரு அப்படிங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெட்ரோ சீன் பயங்கரமாக இருக்குங்க. மெட்ரோவில் சூப்பரான ஃபைட் சீன் இருக்கும் போல். இந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது எனக்கு கோட் படத்தோட ஃபைட் சீன் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா கோட் படத்தில் சூப்பரான ஒரு மெட்ரோ ஃபைட் இருக்கும். அதோட சூப்பராக இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க அன்பறிவு மாஸ்டர். அதனால் தெரிக்குதுங்க. அதே மாதிரி ஒரு கார் அப்படியே ஃபாஸ்ட்டாக இன்னொரு கார் மேலே மோதி பறக்குங்க. அந்த சீனும் பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருப்பாங்க போல். ஏன்னா சூர்யாவோட படமெல்லாம் ஃபைட் சீனில் தெறிக்கி விடுவார். அதே மாதிரி இந்த படத்துலையும் தெறிக்கி விட்டுருக்காங்க ஆர்ஜே பாலாஜி. ஓகே, நம்ம சூர்யா அவர்களுக்கு ஓப்பனிங் சாங்லாம் அந்தளவுக்கு பெருசாக பில்டப் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் மெனக்கிட்டு வச்சுருக்காங்க போல். அதில் போகிறான் தமிழன் சாங் ரேஞ்சுக்கு ஒரு சாங் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க போல். அதே மாதிரி செட்டப்பு, அதே மாதிரி காஸ்டியூமு, அதே மாதிரி கையில் கத்தி வச்சுக்கிட்டு சூர்யா அப்படியே ஆக்ரோஷமாக பாடுற மாதிரியும்
அதுக்கு பின்னாடி நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அந்த டோனே பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. வேற லெவல் இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து செட்டு போட்டு இந்த பாட்ட வந்து எடுத்திருப்பாங்க போல. சூர்யா அவர்கள அந்த சாங்ல பார்க்கும்போது அப்படியே விஜய் பார்க்குற மாரியே இருக்குதுங்க. அப்படி ஒரு ரீகிரியேஷன வந்து பண்ணியிருக்காங்க. ஏங்க ஒரு லாயரா இருந்துகிட்டு இந்த சட்டதிட்டங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? ஏன்னா தன்னோட ஒயிட் காஸ்டியூம்ல ரத்தம் ஒழுக ஒழுக ஒருத்தரும் போய் பொளந்து கட்டிட்டு இருக்காரு நம்ம லாயர் சூர்யா அவர்கள். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து லாயரா இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒருத்தரை போய் அடிச்சு உதைச்சு பொளந்துருக்கிறாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய கிரைம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஷார்ட் மூலமா நம்மளுக்கு ஆர்ஜே பாலாஜி சொல்ல வந்திருக்காரு. லாயரா இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கும் சில ஆதங்கம் கோவங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்தி தான் ஆகணும். வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். ஏன்னா லாயரா இருந்துக்கிட்டு போய் அடிக்கிறதெல்லாம் வந்து எந்த பிரச்சனைக்குமே தீர்வாகாது. சட்ட ரீதியாக தான் போய் அணுகணும். ஆனால் இவர் இறங்கி வந்து ஃபீல்டில் வந்து அடிக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கிரைம் இருக்குதுப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நம்ம ஆர்ஜேபி. இந்த சீன்லேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சீன் என்னன்னா, அப்படியே கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு சுருட்டு குடிச்சிட்டு ஸ்டைலாக வந்து நிற்கிறாருங்க மனசை. அந்த சீனை பார்க்கும்போது வில்லனுக்கு சவால் விடுற ஒரு சீன் மாதிரி இருக்கு. வழக்கமாக எல்லா தமிழ் சினிமாலையும் இப்படி ஒரு மாசான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ஏன்னா சவால் விடுற சீனில் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஹீரோ வந்து நடிச்சிருப்பாரு. அந்த சீன் தான் இந்த சீனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லனுக்கு சவால் விடுற சீனாக வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே சூர்யாவோட ஸ்டைலில் சூப்பராக வந்து நக்கல் பண்ணியிருக்காரு அந்த சீனில் பார்க்கும்போது தெரியுது. படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த சீன் எப்படி கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த டீசர் வந்ததுலேருந்து ஒரே திவாகர் மையமாக தான் இருக்குங்க. எங்கே போய் கருப்பு டீசர் நடித்தா உடனே சஜஷனில் திவாகர் வராரு. எதுக்குடா கருப்பு டீசருக்கும் நம்ம திவாகருக்கும் என்ன சம்மந்தம், எதுக்குப்பா வராரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி பண்ணுவார் இல்லையா, அது ஆல்ரெடி சூர்யாவோட சீன் தான். கஜினி படத்தில் பண்ணியிருப்பாரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தை பார்த்து தான் நம்ம திவாகர் அப்படின்னு சொல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காருப்பா. அவர் வந்து எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி ஃபேமஸ் ஆகிட்டாரு விடுங்கப்பான்னா அப்போ விட மாட்டேங்கிறானுங்க. உடனே அவரை பார்த்தா எங்கேயாச்சும் போய் ஒரு 100 ரூபா 50 ரூபாய்க்கு தர்பூசணி ஒரு பீஸை வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துறாங்க. அவரும் சங்கடமே படாமல் அப்படியே அந்த ஒரு சீரை வச்சு ஒரு 1000 டைம் வீடியோ எடுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து தர்பூசணியை சாப்பிட்டு ரீல்ஸை போட்டு இன்றைக்கி படத்தில் நடிக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஏன்னா அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சிவாஜி அவர்களுக்கு அடுத்ததாக தான் தான் மிகப்பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதையும் வெக்கமில்லாமல் எடுத்து தங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தான் வந்து திவாகரோட கதை. சரிங்களா, அதை வந்து இப்போ ஒரு ஃபன்னாக நினச்சி நம்ம டைரக்டரோ நம்ம சூர்யா அவர்களோ சரி இந்த சீரை வச்சா நல்லா இருக்கும், மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, திவாகரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அந்த சீனை இந்த டீசரில் பார்த்துக்கிட்டு இவர் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்க சூர்யாவை என்னோட சீன் தான் எடுத்து இந்த மாதிரி தர்பூசணி பழம் சாப்பிட்டு இந்த டீசரை வந்து விட்டுருக்காங்க, என்ன வந்து இமிடேட் பண்ணி சூர்யா வந்து நடிச்சிருக்காரு, அதனால் சூர்யா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு நம்ம திவாகர் அவர்கள். நிறைய பேர் யாருப்பா ஓஜி, இந்த சீனில் சூப்பராக நடித்தது யார், சூர்யா அவர்களா இல்லை திவாகர் அவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு போல் நடத்துகிறாங்க. அந்த போலில் நிறைய பேர் திவாகருக்கு தான் வந்து ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அது ஒரு காமெடிக்காக. ஆனால் இப்படியே போச்சுன்னா இது எந்த விதத்தில் ஆரோக்கியமான விஷயம்னு தெரியல. சூர்யா அவர்களை போய் ஒரு குப்பை கூட கம்பேர் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் சரமாரியாக பேசுகிறாங்க அந்த போல் வச்சவங்கள. ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இவரை போய் அவர் கூட கம்பேர் பண்ணுறீங்களே, உங்களுக்கு வேறு இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து திட்டினதை நானே பார்த்தேன். அப்படித்தான் வந்து இன்றைக்கி அந்த ஒரு சின்ன பிட்டு சீனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி நடந்துட்டுருக்கு. அதை ஒருத்தர் அதை வந்து அவரோட சொந்த தேவைக்காகவும் சொந்த விளம்பரத்துக்காகவும் வந்து ஒருத்தர் விளம்பரப்படுத்தி அவர் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி மேலே போயிட்டுருக்காரு. இப்படி தான் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நிலவரம் கலவரம் உருண்டுக்கிட்டு இருக்கு. இந்த டீசரில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாருங்க. ஒரு வில்லனா 2 டைம் காட்டுறாங்க, ஆனால் ஃபேஸை ரிவீல் பண்ணல. ஃபேஸை ரிவீல் பண்ணாட்டி என்னய்யா, நாங்கள் பின்மண்டையை வச்சு அது யாருன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவர் இவருதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜியை ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி தான், ஏன்னா அந்த படத்தோட டைரக்டரையாக நடிக்கக்கூடாது, அதுவும் ஏன் ஒரு வில்லனாக வந்து நிற்கப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து அதை கனெக்ட் பண்ணி தான் ஆகும். சரிப்பா மேரா பாய், இது நம்ம நேரம், செம்ம அடி அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் வந்து ஆர்ஜே பாலாஜி முன்னாடி நின்று ஸ்டைலாக வந்து பேசுகிறாரு. நம்ம ஆர்ஜே பாலாஜி அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருக்காரு. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் வந்து லாயராக தான் வராருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட காஸ்டியூமும் அவர் இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லாயராக இருக்கிறதுக்கு 100க்கு 200% வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 பேருமே லாயர் தான். ஆனால் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு சின்ன பிட்டும் கூட ரிவீல் பண்ணல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக
எதுக்கான காரணம் அப்படிங்கிறத வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. ஏன்னா அவர் வர்ற ஏரியா இல்லையா, அதனால கொஞ்சம் கூட ரிவீல் பண்ணல. மற்ற படங்களும் கூட டக்குனு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் கதையா அப்படின்னு ஒரு டீசர் பார்க்கும்போது ஃபுல்லாக படத்தை பார்த்து ஃபீல் கிடைக்கும். ஆனால் இந்த சீனில் கொஞ்சம் கூட இந்த டீசரில் கொஞ்சம் கூட ரிவீல் பண்ணல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லனா பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜியா அவர் நல்லா காமெடி பண்ணுவார், எப்படி அவருக்கு இந்த வில்லன் கேரக்டர் வந்து சூட் ஆகும், எப்படி நடிச்சிருப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனே வந்து இன்றைக்கி நம்மளுக்குள்ளே தொத்திக்கிச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு மரண வெயிட்டிங். ஏன்னா சூர்யாங்கிற ஹீரோ மிகப்பெரிய ஹீரோ, இந்த அளவுக்கு டீசரில் மிரட்டுன்னு மிரட்டியிருக்கு அப்படி சூர்யா அவர்கள். அதுக்கு கொஞ்சம் கூட சலிப்பில்லாத அளவுக்கு ஒரு வில்லனாக செட் பண்ணித்தான் ஆகணும். வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஹீரோ மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா கண்டிப்பாக படத்தோட கதை கொஞ்சம் சொதப்பிடும். ஆனால் வில்லனா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு ஆர்ஜே பாலாஜி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் ஒரு ஹோட்டல் சீனில் வந்து பயங்கரமான ஃபைட்டுங்க. ஃபைட் அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. பயங்கரமாக சூர்யா அவர்கள் வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து நல்லாவே தெரியுது. அப்போது ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு என்ன, அந்த சீனில் அந்த ஃபைட் சீன் வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் மீலாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து டைரக்டர் வந்து அந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாரு. அதை கண்டிப்பாக இந்த டீசரில் வச்சோடனே நம்மளுக்கெல்லாம் கனெக்டாகவும் நினச்சிருக்காரு. கண்டிப்பாக அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஃபைட் சீன் தான் வந்து ஒரு இன்ட்ரோல் பேக்காகவும் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல் மீல்ஸ் எங்கே இருக்க போகுது, அங்கே தானே இன்ட்ரோவில் தானே நம்ம எல்லாம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். அந்த ஒரு சீனாக தான் வந்து அந்த ஃபுல் மீல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நம்ம சூர்யா அவர்கள் வந்து வேஷ்டி கட்டிட்டு திருநீர் வச்சுட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர் நெத்தியை வந்து பிளாங்காக காட்டவே இல்லை. எல்லா சீன்லேயும் சூப்பராக வந்து திருநீர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவர் ஒரு கருப்பு சாமி பக்தனாக வந்து இருக்காரு அப்படிங்கிறத அடிக்கடி ஆர்ஜே பாலாஜி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா காரு மேலே ஏறி வந்து ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாருங்க. டயர் 4 டயர் கலண்டு ஓடுது. ஓங்கி அடித்த 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு சிங்கம் படத்தில் சூர்யா சொன்னது இந்த படத்து மூலமாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த டீசரில் நிறைய கருப்பு சாமி எஃபெக்ட் எல்லாம் பார்த்தோம். கருப்பு சாமிக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நிறைய பார்த்தோம். கத்தி, திருநீர், வேட்டி எல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு ரெஃபரன்ஸையும் வந்து நம்ம ஆர்ஜேபி வச்சுருக்காரு. என்னென்னா வந்து பத்திரகாளி அம்மனோட எஃபெக்டை வந்து வச்சுருக்காரு. ஒரு ஃபைட்டில் சூர்யா அவர்கள் அடித்து அப்படியே பொழக்கிறாரு. அப்படி பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு பறக்கிற மாதிரி சீனு. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கைகள் நிறைய கால்கள் இருக்கிற மாதிரி சூர்யா அவர்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த சீன் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது பத்திரகாளி அம்மன் சாமியோட ஞாபகம் வந்து நம்மளுக்கு வருது. அப்படி வந்து ஆக்ரோஷமான ஒரு ஆளாக சூர்யா அவர்களை டிஃபைன் பண்ணியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். பத்திரகாளி அம்மன் கோயில் வந்து இங்கே மேட்டுப்பாளையத்தில் கூட இருக்குது. ஊட்டிக்கு கீழே இருக்கிற மேட்டுப்பாளையம் கோயிலில் தெரியாதவங்க வந்து சாமி கொண்டு போக நல்ல ஒரு ஆக்ரோஷமான சாமி. அதே மாதிரி வேண்டுதல் பழிக்கக்கூடிய ஒரு சாமி. எப்படி நானும் இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி மிரட்டு பார்த்தீங்களா? சரி, அடுத்த சீன் என்னங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ஃபன்னான ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லத்தரமான ஒரு டயலாக் வச்சுருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். என்னென்னா, பேபி திஸ் இஸ் டாடிஸ் ஹோம் அப்படிங்கிறதா. என்னென்னா, நீ குழந்த பையா, இது அப்பாவோட வீடுறா, ஓவர வாலாட்டாதரா, ஓவர விளையாடாதரா, ஓவர செல்லமனாதரா அப்படிங்கிறத வந்து சூர்யா அவர்கள் வந்து சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வில்லனை ஒரு குழந்த பையன் மாதிரி பார்க்குறாரு. ஏய், இங்கே விளையாடுறது போய் வேற எங்கேயாச்சும் விளையாடு அப்படிங்கிற மாதிரி இமிட்டேட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அதான் ஃபீல் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் வித்தியாசமாக யோசிச்சிருக்கு அப்படி நம்ம ஆர்ஜேபி. ஓகேங்க, ஃபைனலாக இந்த கருப்புசாமி அவர்களுக்கும் நம்ம லாயரான சரவணன் அவர்களுக்கும் என்னப்பா கனெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்புசாமி காவல் தெய்வம். அதே மாதிரி தான் இந்த லாயர் அவர்கள் வந்து அந்த ஊர் மக்களை காக்கிற ஒரு தெய்வமாக இருக்கு அப்படி போல். அதை தான் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த ஸ்டோரியில் சொல்ல வராரு. அதனால தான் காடையும் நம்ம லாயரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. எப்படி ஒரு மக்களுக்கு ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாவோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது நீதி வேண்டும்னாலோ, ஒரு நியாயம் வேண்டும்னாலோ அதை வந்து முழுமையாக வாங்கி கொடுக்குற ஒரு ஆளாக நம்ம சரவணன் அவர்கள் இருக்காரு அந்த ஊரில். அது பொறுக்காத ஒரு ஆள் வந்து நம்ம யார், நம்ம வில்லன் நம்ம ஆர்ஜே பாலாஜி. எப்படியெல்லாம் வந்து சூர்யா அவர்களை தோக்கடிக்கணும், அவரை முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இறங்கி அடிக்கிற ஒரு கதையாக தான் இருக்க போகுது. ஆனால் இது ஒரு சாஃப்டான லாயர் கிடையாது. இவர் வந்து ஒரு அசரத்தனமான ஒரு லாயராக வந்து இருப்பார் அப்படிங்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த டீசரில் அடிக்கடி ரெஃபரன்ஸ் வச்சு காமிச்சிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஏன்னா முழுக்க ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக வந்து எடுத்துட்டு வச்சிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. ஏயா இத்தனை திறமையில எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்த
அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்களை வந்து மக்கள் எல்லாம் அப்படியே ஃபுல்லரிச்சு பாட்டுருக்காங்க. ஏப்பா உனக்குள்ள இவ்வளோ திறமையா, நல்லா பேசுற, நல்லா நடிக்கிற, நல்லா காமெடி பண்ற, படமும் டைரக்ட் பண்ற, இன்னைக்கு வில்லனா வந்து நடிக்க போற, இன்னும் என்னென்ன திறமையில இருக்கு எடுத்து வை அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் வந்து சொல்றது பேசிக்கிறது நம்மளுக்கு அப்படியே காதுல வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஆர்ஜே பாலாஜியோட மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டியை. இந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்ட் எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஆனால் 100ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம ஆர்ஜேபி. ஓகே, இந்த டீசருக்கு பின்னாடி நம்மளை இவ்வளோ தூரம் வந்து ஃபுல் பேக் பண்ணி கொண்டு போனது என்னென்னா சாயபயங்கரோட தீம் மியூசிக். சாயபயங்கரோட தீம் மியூசிக் கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இந்த சித்திர புத்திரி வந்தாலோ அதனோட அந்த கோரஸ் அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே இந்த டீசரில் வந்துட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. பைபிள் சின்ன பையன் தான், 22 23 வயசு தான் இருக்கும். ஆனால் 8 பெரிய படங்களை கைக்கு வச்சிருக்கா அப்படியா. ஆனால் நிறைய பேர் என்னங்கிறாங்கன்னா, ஏப்பா அவங்க இசை குடும்பத்துலேருந்து வந்தவங்க, அவங்க அப்பா சப்போர்ட் இருக்குது, அம்மா சப்போர்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவரோட திறமை மூலமாக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, ரீச் ஆயிருக்காங்க. ஏன்னா அவரோட பாடம் நிறைய பேர் பிடிக்குது. இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு சாயபயங்கர்னா ஒரு சின்ன எல்லாத்துக்கும் ஒரு வைப்பை கிளப்பி விட்டு போகுது. யாரையும் எடை போட்டு சொல்ல முடியாது. ஏஆர் ரஹ்மான் அவர்களே சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய பேர் எப்போ இந்த பையன் இந்தளவுக்கு மியூசிக் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க இருக்காங்க. இன்றைக்கி அவரை பார்த்து அவரோட புகழோட உச்சியை பார்த்து அவரோட அன்னைக்கு சின்ன பையனாக இருந்து அப்போ மியூசிக் போடும்போது நினச்சேன் இன்றைக்கி நாளைக்கு பெரிய ஆளாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து சாயபயங்கரும் இருக்கார். இன்றைக்கி 8 படங்களை கைக்கில் வச்சுருக்காராம். மிகப்பெரிய நடிகர்களோட படங்கள்லாம் கைக்கில் வச்சுருக்கா. அப்படி அது அவரோட திறமையை பொறுத்தது. அவர் மேலே இவ்வளோ வெயிட் வச்சா தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யூடியூப்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு வேளை தாங்கி படத்தை 8 படத்தையும் முடிச்சு கொடுத்து பட்டை கிளப்பிட்டு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் யாரோட திறமையும் குறைச்சி இட போட முடியாது. அப்படித்தான் சாயபயங்கரோட வளர்ச்சியும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூர்யாவுக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக இருக்கட்டும். நான் திரும்பவும் சூர்யாவை அயன், மாற்றான், அப்புறம் சிங்கம் இந்த மாதிரி படங்களில் இருந்து சூர்யா அவர்கள் எப்படி தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு உண்டான ஒரு கெத்தை மெயின்டைன் பண்ணாரோ அதே மாதிரி திரும்பவும் கம்பேக்காக வந்து இந்த படம் மூலமாக வந்து சூர்யா அவர்களோட பழைய இடத்த கண்டிப்பாக அவர் பிடிப்பார் அப்படிங்கிறது நான் என்னோட கருத்து. சூர்யாவோட இடத்த தான் நான் சொல்கிறேன், யாரு கூட நான் கம்பேர் பண்ணல. ஏன்னா ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணால் இவருக்கு உண்டான தனித்திறமை போயிடும். ஆனால் இவருக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்த கண்டிப்பாக சூர்யா அவர்கள் ரீச் பண்ணுவார். ஏன்னா சூர்யாவுக்குன்னு தனி ஸ்டைல் இருக்குது, தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் சூர்யா அவர்கள் இந்த படம் மூலமாக மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வெற்றி படங்களை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மூலமாக நம்ம அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அமைய ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமாக தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் இந்த டீசரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்ன இத்தனை டீகோடிங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டீசர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, என்டர்டெயின் பண்ணிச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஒரு லைக்கை மட்டும் தம்ஸ் அப் பண்ணிட்டு போகலாம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.